காற்றெல்லாம் மழையே நனைகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே சுபாஷ். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா தேதி 13ஆம் தேதி 7வது மாதம் 2012 காலை மணி 9 மலேசிய நேரம். அது இந்த நேரத்திலிருந்து இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அலர்ட் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி ஃபோரெக்ஸில் வெற்றி பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்கக்கூடிய கரன்சி என்று பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜப்பனீஸ் யென். இந்த கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜப்பனீஸ் யென்னை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த ப்ரைஸ் லைன் 122.017க்கு வருதோ நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அதனுடைய லோவஸ்ட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 300 பிப்ஸு கீழே இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் கரன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ரொம்ப லோவஸாக இருக்கிறதுனால, மேலேருந்து கீழே இறங்கி லோவஸாக இருக்கிறதுனால இவங்க இதுக்கு மேலேயும் கீழே விடுறதில்லை அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஜப்பான் கவர்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த கரன்சியை இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம். அடுத்த வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது நல்ல இப்போதைய காலகட்டத்தில் உள்ள வாய்ப்புள்ள கரன்சி கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா. கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா எப்போ இந்த ஏரியாவுக்கு வருதோ நீங்கள் இந்த கரன்சியை பாய் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா கரன்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலன்ஸ் கரன்சின்னு சொல்லிட்டு பல காலமாக இது இந்த நிலையிலேயே போய் கொண்டிருக்குது. மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும். இப்போ கீழே இந்த இடத்துல கிட்டத்தட்ட வரும் பொழுது நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்தபடியாக வாய்ப்பு உள்ள ஒரு ட்ரேடிங்க்கு வாய்ப்பு உள்ளது என்று பார்க்கும் பொழுது கோல்டு தான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஆல்ரெடி இப்போ கீழே வந்துருச்சு. அதனுடைய இந்த பாயிண்ட்டு 1532.54 வரும் பொழுது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதற்கு கீழே அது இறங்கும் பொழுது அடுத்தடுத்த பாய் நீங்கள் போட்டு ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய கரன்சி என்று பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த இடத்துல தான் நீங்கள் செல் பண்ணணும் இந்த ஏரியாக்களில். ஆனால் இப்போ ப்ரைஸ் கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. அடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த கீழே இந்த ஏரியாக்கள் தான் வாங்குவதற்கு முயற்சி பண்ணணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் அக்கௌண்ட்டில் நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறேன் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. இது வேறு டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னு சொன்னாக்கா இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம். அதாவது ஸ்வாப் ட்ரேடிங்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சினாக்கா தாராளமாக வாங்கலாம். இல்லாட்டி வாய்ப்பு எப்போ இந்த கரன்சி மேலே வருகின்றதோ அந்த இடத்துல செல் பண்ணுவதற்கும், எப்பொழுது கீழே வருதோ செல் பண்ணுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கலாம். அடுத்தபடியாக இது வெயிட் பண்ணணும். இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு 0.96860 வெயிட் பண்ணணும். அடுத்தபடியாக இந்த கரன்சி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு வரும் பொழுது நீங்கள் செல் பண்ணுவதற்கு தயாராக இருக்கலாம். 1.51 இந்த ஏரியாக்களில் நீங்கள் செல் பண்ணலாம். அடுத்த வாய்ப்புள்ள கரன்சி என்று பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா கனடா. இந்த கரன்சி எப்போ இங்கே மேலே வருகின்றதும் இந்த ஏரியாவில் செல் பண்ணலாம், இங்கே கீழே வரும் பொழுது செல் பண்ணலாம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரைஸ் இங்கே இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். இது இந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 1.6 அந்த இடத்துக்கு வந்தோன்னே நீங்கள் செல் பண்ணுவதற்கும் 0.9993 என்ற இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது பாய் பண்ணுவதற்கும், அதையும் மீறி இந்த இடத்துல நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இது ஸ்வாப் ட்ரேடிங் அடிப்படையாக கொண்டு வாங்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக வாய்ப்பு உள்ள கரன்சி என்று பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஆஸ்திரேலியன் டாலர். எப்போ இந்த ப்ரைஸு இந்த இடத்துக்கு வருகின்றதோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கணும். எப்பொழுது இங்கே மேலே போகின்றதோ நீங்கள் செல் பண்ணுவதற்கு தயாராக இருக்கணும். ஆனால் அதையும் மீறி இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருக்கேன் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் ஸ்வாப் ட்ரேடிங்கு. இது நீங்கள் தனியாக உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா நீங்கள் இந்த ட்ரேடிங்கை செய்யலாம்.
ஆக என்னை பொறுத்த வரைக்கும் கரன்சி மார்க்கெட்டில் நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா, வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமே நாம் வந்து இந்த மார்க்கெட்டில் இறங்கி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரன்சியில் இங்கே பாய் பண்ணுவதற்கும் இங்கே மேலே செல் பண்ணுவதற்கும் ரெடியாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸே ஒரு $1000 இருக்குது. அப்போ இது வந்து திரும்பினுச்சின்னு வச்சுக்குவோமே, பின்னாடி இது வரைக்கும் மேலே ஏறினுச்சுனாக்கா, இப்போ இந்த இடத்தையே வச்சுக்குவோம், இந்த இடத்துலே இது வந்து பின்னாடி திரும்பினுச்சுன்னா கிட்டத்தட்ட 930 பிப்ஸ் வந்து ரிவர்ஸ் போகுது. இப்படி போகும் பொழுது நீங்கள் பெரிய லாட் போகும் பொழுது பெரிய லாட் போட்டிருந்தீங்கன்னா, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 1-to-1 பர்சனல் கோச்சிங்கில் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய அந்த பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எவ்வளோ பணம் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் நான் வந்து கைட் பண்ணுவேன். ஆக ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சக்ஸஸ் ஆக முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஏன் நிறைய பேர் வந்து அதில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சில விஷயங்களை தெரிந்துவிட்டு ஃபோரெக்ஸில் இறங்குவது. ஆனால் ஃபோரெக்ஸில் இப்போ என்னுடைய 7 வருட அனுபவ காலத்தில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வெற்றி அடையலாம். அதற்கான வழிமுறையை சரியாக புரிந்து கொண்டு இயங்கினா வெற்றி பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு முடித்துக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மனசெல்லாம் மழையே நனைகிறேன், உயிரே என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய், என்னாகும் உயிரே.